வெல்கம் டு குக் வித் தாரா. இன்னைக்கு டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம் டேயா. அப்படியே சைடில் மக்கானாவை எடுத்து உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது உப்பு பிடிக்காமல் இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கும் பிளட் ப்ரெஷரோட லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வழிவகுக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சைட் பை சைட் பூ கட்டி முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் விளைஞ்ச அரைக்கீரையை வச்சு இன்னைக்கு கீரையை கடைஞ்சி உருளைக்கிழங்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாச்சு. வாரத்தில் 3 நாள் கீரை எடுத்துக்கோங்க, மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. நான் சாப்பிட்டது இன்னைக்கு அரைக்கீரை. முருங்கைக்கீரையில் நிறைய கால்சியம் இருக்குது. முருங்கைக்கீரை சூப்பாக கூட குடிக்கலாம். சோறு நிறைய வச்சனால வேறு வழி இல்லாமல் மதியமும் சோறு சாப்பிட்டாச்சு, சாம்பாரும் வெண்டைக்காவும். அப்படியே ஈவினிங் டைம் போல் நல்ல கிளைமேட் இருந்தனால எங்கள் அம்மா அப்படியே பால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. அதையும் சூடு மாறாமல் நாங்கள் அப்படியே படுற மாதிரி சாப்பிட்டாச்சு. நான் தான் தோசை ஊற்றுவேன் அப்படின்னு ஒரு பாசமலையோட எங்கள் அம்மா நைட் தோசையும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை நான் எப்படி வெயிட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏமா தோசைக்கும் சாம்பாருக்கெல்லாமா வெயிட் பண்ணுவேன்னா பண்ணி தான்